அனைவருக்கும் வணக்கம். வேண்டுதல்கள் பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்காக இறைவனிடம் பல வேண்டுதல்களை வைத்துக்கொள்வோம். இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வைங்க, நாங்கள் உங்களுக்கு காவடி எடுக்கிறோம், பால் குடம் எடுக்கிறோம், அங்க பிரதட்சணம் பண்ணுறோம், இப்படி பல விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிப்போம். அந்த வேண்டுதல் வைக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்னன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுருங்க, நான் பிறரை குறை சொல்வதை நிறுத்தி கொள்கிறேன். அந்த வேண்டுதலோடு சேர்த்து இதையும் வைத்து கொள்ளணும். பிறர் மனம் நோகும்படி பேசுவதை விட்டு விடுகிறேன், என்னுடைய போதை பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறேன். அது என்னென்ன தவறு, இந்த அறவழி இல்லாத செயல்கள் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அதை ஒவ்வொரு வேண்டுதல் போதும் அந்த ஒவ்வொரு செயல்லேருந்து நான் வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கணும். அது மாதிரி வேண்டிட்டோம்னா நம்முடைய எதிர்காலம் வசந்த காலமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும், அதனால் இதை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு திரும்பவும் நம்முடைய குணங்களில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் இருந்தோம்னா பலவிதமான பிரச்சனைகள் வேறு வேறு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக செய்ய வேண்டியது நம் மனதுக்கு மாற்றம். நம் மனதில் உள்ள தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதை பற்றி யோசிப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.